அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பதிவு. அ இது நெறைய பேர் பிரபலமாக பயன்படுத்துவது இல்லை. அதாவது இப்போ மேக்ஸிமம் மக்களிடையே பார்த்தீங்கன்னா, 7 சனி, அஷ்டம சனி, பாதக சனி, கண்டக சனி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் தான் மேக்ஸிமம் எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கே தவிர, இன்னொரு பக்கம் யாருக்குமே புதிதாக இருக்கு. நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது, அதாவது ராகு கேது உடைய மிட் பாயிண்ட். அந்த விஷயங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்ப உள்ளாக்குதுங்கிறது நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அத பத்தியான எக்ஸ்பிளைன் வீடியோ தான். உங்க ஜாதகத்துல யாருக்காவது அப்படி இருந்தாலும், அதுக்கான விஷயத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த ஜாதகம் நம்மளுடைய கிளையன்ட் தான். அவரு இன்னைக்கு நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இவருக்கு நடந்துட்டு இருக்க திசை பார்த்தீங்கன்னா, புதன் திசை, சுக்கிர புத்தி. புதன் லக்னாதிபதி 10 குடைவன். புதனுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல சேர்க்கை தான். ஒண்ணும் இதாகிற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா புதனோட சூரியன் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே நினைப்பாங்க. நீங்க இது பண்ணி பார்த்தா. அப்புறம் வக்ர செவ்வாய். இது 2ம் தானே இருக்கு. சூரியன், செவ்வாய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. ஏன்னா சனி வராது. இந்த 13ல இருந்து இங்க 13 வரைக்கும் தான் புதன். கிரக சேர்க்கையும் நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா பாவ அடிப்படையிலயும் நல்லா இருக்கு. உட்கார்ந்துட்டு இருக்க பாவ அடிப்படையிலயும் நல்லா இருக்கு. அப்புறம் எந்த இடத்துலயும் பிரச்சனை வராதுங்கிறத எல்லா ப்ரிடிக்ஷன் குடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா அது கரெக்ட் தான். பட் அதுக்கு என்ன விஷயம்னா, இந்த ராகு, கேது மிட் பாயிண்ட்ல கரெக்ட்டா அந்த 90 டிகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அச்சுல 15 டிகிரி, 15 டிகிரி அதுலருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3 டிகிரி எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 13 டிகிரி தான். கரெக்ட்டா புதன் உட்காருது. இந்த மாரி ராகு, கேது அச்சுல எந்த ஒரு கிரகம் இருக்கோ, அதோடைய தசாபுத்தி காலங்கள் ரொம்ப கொடுமையா இருக்கும். இப்ப இவரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன்ல எடுத்தோனே நம்ம என்ன சொல்றோம்னா, புதன் திசை, சுக்கிர புத்தி. ஆக்சுவலா அவருக்கு ஜாப் இஷ்யூஸா இருந்தது. அது எனக்கு முன்னாடியே தெரியும். அது நம்ம சொல்றது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆ ஆக்சுவலா இவரு ரொம்ப நாள் கிளையண்ட் தான். அதனால அவருக்கு என்னன்னா ஜாப் இஷ்யூஸ் இருந்ததுங்கிறத சொல்றது மேட்டர் இல்ல. நான் அவரு என்கிட்ட சொல்லாத விஷயத்த நம்ம சொல்லணும். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு? இப்போ புதன், ராகு, கேது மிட் பாயிண்ட்ல புதன் இருக்கு. டாக்குமெண்ட்ல பிரச்சனை, டாக்குமெண்ட்னால வாழ்க்கையே மாறுறது. ஆ ஸ்கின்னு, ஹெல்த் இஷ்யூஸ், குடும்பத்த பிரிஞ்சு வாழ்றது, இல்ல குடும்பத்தோட அப்பா, அம்மாவோட பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் நடக்கும் 2021லிருந்து 2038. ஏன் நான் 2021லிருந்து 38 சொன்னோம்? பாருங்க 21 டூ 38 திசை. அதுல 21லேருந்து 23 வரைக்கும் புதன் திசை, புதன் புத்தியே இருக்கு. அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த மாரிலாம் இருக்கும். டாக்குமெண்ட் ரிலேட்டட் நண்பர்கள்ட்ட வாட்ஸ்அப் சேட், டெலிகிராம் எதுலைனாலுமே நம்மளுக்கு எதிரா போய் இதாகிற மாரியான சூழல் தான் இதாகணும். இப்ப இவருக்கு ஆல்ரெடி ஒரு ஜாப்ல அந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடா பிரச்சனையாகி தான் அத விட்டே அவர் வெளிய வர்றாரு. டீபார் ஐ மீன் என்னன்னா, அந்த ஜாப்லேருந்து அவர வெளியில அனுப்புறாங்க. இந்த மாரி ஒரு நெகட்டிவ் ஆயிருக்கு. நீங்க இல்லைன்னு. இவரோட வாழ்க்கையில அந்த 2021க்கு அப்புறம் படு மோசமான சிச்சுவேஷன்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாரி போறதில்ல. ட்ரேடிங் ஒரு கை குடுக்கறதில்ல. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே போறதுக்கான ரீசன் இந்த ராகு, கேது தான். அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன சொன்னோம்னா, அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணணும்? என்ன வழிபாடு? எந்த மாரி இருக்கணுங்கிறது எல்லாமே சொல்லி, இதிலிருந்து தாக்கத்த குறைக்கிறதுக்கான வழிகளே நம்ம சொன்னோம். இது எதுக்காக இந்த வீடியோ அப்டின்னா, இந்த மாரி ராகு, கேதுவோடைய ஆக்சுவலா புதன் இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது டாக்குமெண்ட், செக்கு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கேரண்டியா போறதோ, இல்ல WhatsAppல நார்மலா தெரியாம ஒரு மெசேஜ் அனுப்புறதே நம்மளுக்கு நாளைக்கு அது எதிர்ப்பா நிக்கும். பேசுறது, ஆடியோ, வீடியோ இந்த மாரி எல்லாமே பெரிய இடத்துல ரெக்கார்டபிள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக பாதகத்தை உண்டு செய்யும். அப்போ இந்த இடத்துல ஏன் ஒரு இப்போ இதைய ஒரு ஜோதிடர் இருக்காரு. இத பார்க்க தவறிட்டாருன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பட் அத நம்பி அவங்க பண்ணிருவாங்க. அதனால என்னன்னா, இந்த ராகு கேது அட்சம் எப்பவுமே என்னுடைய ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்தோனயே என்ன பண்ணுவோம்னா, திசா, புத்தி, கோச்சாரம், லக்னம், ராசி எல்லாம் பார்த்துட்டு
அடுத்தது என் கண்ணு வந்து இந்த ராகு கேதுவோட இதுக்கு தான் போகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதை பார்க்க தவறுனோம்னா, கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயத்த நெகட்டிவா கொண்டு போய் விட்டுரும். ஸோ, அதுக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா நம்ம பார்த்து தான் இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது மிட் பாயிண்ட்ல நம்ம இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். எந்த கிரகம் இருக்கோ, அந்த கிரகத்துக்கு ஏத்த காரகத்துவங்கள் அந்த திசாபுத்தி காலகட்டங்கள்ல பாதிப்படையும். இப்ப குரு இருந்தாலும் அதுக்கேத்த மாரி, செவ்வாய் இருந்தா தம்பி, வாகனங்கள் இந்த மாரி, சுக்கிரன் இருந்தா மனைவி, அ கிரெடிட் கார்டு, அ பண விஷயம், பெண்கள் விஷயம் இந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து பார்த்து அனுபவப்பட்டுருக்கோம். இந்த இடத்துல அவ்வளவு தாக்கத்த குடுக்கக்கூடிய அ இந்த ராகு கேதுவுடைய மிட் பாயிண்ட் விஷயம். ஸோ, அதனால என்னன்னா, ராகு கேதுவுடைய மிட் பாயிண்ட்ல ஒரு கிரகம் இருந்து திசாபுத்தி நடக்கும்னா, ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த காரகத்த பேஸ் பண்ணி. ஸோ, இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.